பண்ணுறதெல்லாம் அங்கே தான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தடவை ஸ்நானம் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கார். அந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்லைடிங் டோர் வச்சுருக்கார் அந்த பர்ணசாலைக்கு. அது வழியாக யார் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தார். பார்த்த உடனே என்னையும் பார்த்துட்டார். நான் உடனே என் மனைவிட்ட சொன்னேன், பெரியவா என்னையும் பார்த்துட்டாம்மா அப்படின்னேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் உடனே அந்த கதவை சாத்திட்டு அவர் நிஷ்டைக்கு ஜபத்துக்கு உட்காந்துட்டார். ஒரு 15-20 நிமிஷம் கழித்து என் துணியை யாரோ கொஞ்சம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரிஞ்சுது. யாருன்னு திரும்பி பார்த்தா மடத்தின் சிப்பந்தி ஒருத்தர். இப்படி வாங்கோன்னு கூப்பிட்டார். சரின்னு நடந்து போனேன். நாங்கள் ஒரு 40-50 பேர் அங்கே இருக்கோம் தரிசனம் பண்ணுறதுக்கான்னு. அவர் பின்னாடி போனேன். பெரியவா உங்களையும் உங்கள் சம்சாரத்தையும் மடத்துக்குள்ளே அழைச்சின்னு போய் ஆகாரம் பண்ணி வச்சு அழைச்சின்னு வர சொன்னான் அப்படின்னாரு. அந்த 50 பேரில் பாருங்கள் எங்கள் 2 பேரை சொல்லியிருக்காரு. ஆச்சரியமாக இருந்தது. நான் ஆகாரம் சாப்பிடாமலே பெரியவாளை தரிசனம் பண்ணுறவங்க ஒரு நீதி நமக்குள்ளே உண்டோ இல்லையா, அது மாதிரி நான் போயிருக்கேங்கண்ணா. இப்போ அவளே பார்த்துட்டு ஆகாரம் பண்ணி வச்சு அழைச்சின்னு வச்சு சொன்னோடனே நான் அவரோட ஃபாலோ பண்ணிட்டு உள்ளே போனேன். அந்த ஜாகையில் இன்றைக்கி ஏதோ பொங்கலோ உப்புமாவோ பண்ணியிருந்தா அது கொஞ்சம் போய் கொடுத்து ஒரு டம்ளர் மோர் தீர்த்தம் வேறு கொடுத்தா. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வரதுக்கு கிட்டத்தட்ட 30லேருந்து 45 நிமிஷம் ஆகிருக்கும். அங்கேருந்து வந்து பார்க்குறேன், இந்த 40 பேருக்கும் பிரசாதம் கொடுத்து அவளுக்கு தரிசனம் கொடுத்து அனுப்பிச்சுட்டா. அவள் அத்தனை பேர் ஒருத்தருங்க. அவர் மாத்திரம் தனியாக உட்காந்துருக்காரு அந்த பர்ணசாலை வாசலில். என்னை பார்த்த உடனே தலையை இப்படி ஆடினார், வாங்கன்னு சொல்லிவிட்டு சரின்னு போய் நமஸ்காரம் பண்ணினேன். என்ன பண்ணின்னு இருக்க அப்படின்னு கேட்டார். ஒரு ஆணி ஃபேக்ட்ரி நடத்தின்னு இருக்கேன் சென்னையில் அப்படின்னேன். சொந்தமாவா அப்படின்னேன். இல்லை ஒரு பார்ட்னரோட அப்படின்னேன். யார் அந்த பார்ட்னர் அப்படின்னார். ஒருத்தர் சோ அப்படின்னு கும்பகோணத்தில் ஒருத்தர் பேரை சொன்னேன். அவளை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னார். கும்பகோணத்தில் எனக்கு ஒரு வீடு இருந்தது, அதில் வர வாடகை கொஞ்சம் போகாமல் இருந்தது, குடும்ப தலைவி கொஞ்சம் பணமும் தேவைப்பட்டது, அதை விற்கணும்னு நினச்ச போது அவள் வாங்கினா, அந்த முறையில் எனக்கு பரிச்சயம் அப்படின்னு சொன்னேன். அவள்லாம் எதுக்கு பார்ட்னர், என்ன பார்ட்னராக சேர்த்துக்கோயேன் அப்படின்னா ஆச்சரியம். கண்ணால் பொலன்னு சொன்னது. எனக்கு அந்த பார்ட்னர்ஷிப் அவள் சேர்த்துண்டு எனக்கு எல்லாம் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் என்னை பார்ட்னராக சேர்த்துண்டா. நான் யூனியன் மோட்டார்ஸில் ஸ்பேர் பார்ட் டிவிஷனில் வேலையாக இருந்தோன்னா. நீங்கள் எதுக்கு இங்கெல்லாம் வேலை செய்துருக்கிறது, நாமளே சொந்தமாக ஒரு ஃபேக்ட்ரி நடத்துறதுக்கு இல்லாமல் அப்படின்னு சொன்னார். ஃபேக்ட்ரி நடத்தணும்னா பணம் நம்மளாம் வேண்டாமா, எனக்கு ஏதோ கொஞ்சம் நிலங்கள் இருக்குது, தங்கறதுக்கு ஒரு வீடு இருக்குது, இந்த வேலை இருக்குது, போகிறேன், எனக்கு சந்தோஷம்னு பேசாமல் இருந்தேன். ஐயோ எங்கள்கிட்ட பணம் துருப்பிடிச்சிட்டு கிடைக்கிறது, அது நடத்துறதுக்கு ஆள் கிடையாது. ஆர் வெங்கட்ராமன் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் இங்கே இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக தானே இருந்தார். அவர் அவளுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர். அவள் பார்த்துட்டு ஒரு ஃபேக்ட்ரி, இவருக்கு ஒரு நெயில் ஃபேக்ட்ரியை இவாள் நடத்தணும்னு சொல்லி ஆரம்பித்து இவாளுக்கு இது கொடுத்துட்டார், அவர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. அதை நடத்துறதுக்கு ஆள் இல்லாமல் ஏன் போகிறோம், எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது, நீங்கள் நடத்துங்க போகிறோம், பணம் ஃபுல்லாக நாங்கள் போடுறோம், நீங்கள் ஒன்றும் போடான்னா நீங்கள் தான் மேனேஜிங் பார்ட்னர், அதில் வர்ற லாபத்துலேருந்து உங்கள் இதில் அந்த பங்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அதை நம்பி எல்லாம் பண்ணி என்ன இது லக்ஷ்மி தேவி கதவை தட்டும்போது நாம் இங்கே சும்மா உட்காந்துட்டு வேலையில் இருக்கிறத அப்படின்னு சொல்லி நான் ரிசைன் பண்ணிவிட்டு போய் அந்த ஃபேக்ட்ரியை தஞ்சாவூரில் இண்டஸ்ட்ரியல் காலனின்னு ஆரம்பித்த உடனேருந்தே நல்ல பேர் வந்துடுத்து அதுக்கு. அது அங்கே தஞ்சாவூர்லேருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அந்த ஃபேக்ட்ரியை. அங்கே இங்கேயும் 2 வருஷம் நல்லா இருந்தது. வியாபாரம் பெரிய முதல் இன்வெஸ்ட்மெண்ட் கூட வேணும் இல்லையா, எங்கிட்ட தான் பணம் இல்லையா, அவள் கொடுத்தா தானே பணம்னு சொல்லிட்டு நான் முதல்ல அந்த எக்ரிமெண்ட்டில் தானே என்ட்ரு பண்ணது. அவள் பணம் கொடுக்கறது கொஞ்சம் கொஞ்சமாக தயங்குறா. என்னமோ ஒரு நினச்ச டயத்தில் பணம் வர மாட்டேங்கிறது, அதனால் ரா மெட்டீரியல் வர மாட்டேங்கிறது, பாதி நாள் ஃபேக்ட்ரி ஓடுறதும் பாதி நாள் ரா மெட்டீரியல் வாங்காததுனால நிற்கிறதும் இப்படி இப்போ சிரமப்பட்டுருக்கு. என்னடா இதே நாம் உதவி பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நம்மளை வேலையில் இருந்தோடனே அழைச்சி கொண்டு வந்துவிட்டு இங்கே ஃபேக்ட்ரி ஆரம்பித்து வச்சுட்டு போதிய அளவு உதவி பண்ணாமல் இருக்கால, ரொம்ப கஷ்டமாக இருக்கா. இது பெரியவாளுடைய அனுகிரகத்தினால ஏதாவது தெரியணும், நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் பெரியவாளை பார்க்க வந்தேன். அதுக்குள்ள தான் சொல்கிறாரு, அவள்லாம் எதுக்கு பார்ட்னர், என்ன பார்ட்னராக சேர்த்துக்கோயேன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல, கண்ணால் பொலன்னு தண்ணி வருது.
பல கேள்விகள் கேட்கணும் வாழ்கிட்ட. எனக்கு அனுகிரகம் பண்ணணும், இந்த சமம்லாம் எனக்கு எப்போ தீரும், இந்த ஃபேக்ட்ரி நல்லா நடக்கணும்னு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்குறதுக்காக வந்தேன். என்ன பார்ட்னராக சேர்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு பிரசாதம் வச்சுருக்கேன், எடுத்துக்கோ, அப்புறம் வந்து பாருன்னு சொல்லிட்டு குடிசைக்குள்ளே போயிட்டார் அவர். நான் என்ன சொல்ல முடியும், சரி இன்னொரு தடவை விவரமாக நம்ம மனக்குறைகளை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நான் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்தோடனே எங்கள் வீட்டில் இங்கே கேர்டேக்கராக இருந்த அம்மா, கும்பகோணத்துலேருந்து உங்கள் பார்ட்னர் வந்திருக்காரு, உங்களை கேட்டார், நீங்கள் இந்த மாதிரி காஞ்சிபுரம் பெரியவாளை பார்க்க போயிருக்கீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். ஓஹோ சரி, நாங்கள் ஹோட்டல் அசோகாவில் தங்கியிருக்கோம், ரூம் நம்பர் என்னது, வந்தால் அவளை பேச சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். சரி, நான் வந்து ஆகாரம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 3 மணி இருக்கும், சாயந்தரம் 4 மணி இருக்கும், பேசினேன். வாங்க போயிட்டு வந்தெல்லாம் தரிசனம்லாம் கிடச்சிதா அப்படின்னு ரொம்ப கைண்டாக எல்லாம் விசாரித்தார். எங்கள் தொழில் நிமித்தமாக சில பேரை பார்க்குறதுக்காக இங்கே வந்தோம், உங்களோடையும் சிலர் பேசிட்டு போக வேண்டியா இருக்குது, வண்டி அனுப்புகிறேன் வரையிலான்னார். சரி, அந்த மாதிரி வண்டி அனுப்பிச்சா சரின்னு போனேன். போனோடனே இனிஷியலாக இந்த 2 வார்த்தையெல்லாம் பேசினோடனே அவள் வந்து பேரி அண்ட் கோவுக்கு பெரிய டீலராக இருக்கா, பல ஊர்களுக்கும் எல்லாத்துக்கும். மற்ற ஊரில் டீலர்லாம் அவளை சரியாக பண்ணலேன்னு இவாளுக்கு ரொம்ப கிரெடிட்டை கொடுத்து அவள்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஊர்லேயும் இப்போ எக்ஸாம் உங்களுக்கே தரேன்னு எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணிட்டா. அதனால் எங்களுக்கு இன்னும் 2, 3, 4, 5 பிரான்ச் எல்லாம் திறக்க முடியாது இருக்குது. அதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் பணம்லாம் தேவைப்படுறதுனால இருக்குது. எங்களுக்கு இந்த தொழில் தெரியாத தொழில், அதனால் விற்றுட்டு ஆளுக்கு பாதியாக எடுத்துன்னு விடுவோமா, இல்லை நீங்களே விரும்பி நடத்துகிறேன்னா எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னார். என்னது வேலையில் இருந்தவன் அழைச்சிட்டு வந்துட்டு நானே ஃபினான்ஷியல் ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை அழைச்சி கொண்டுட்டு, எனக்கு இப்போ வயசு 40 ஆக போகிறது, நான் இனிமேல் புதுசாக வேலைக்கு போக முடியுமா, ஏதோ பார்த்து சொன்னால் நான் தான் நடத்தணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னார். நானும் ஒரு 10 நிமிஷம் யோசனை பண்ணிவிட்டு, இன்ன விலைன்னா ஃபேக்ட்ரி நான் எடுத்துக்கலாம், ஆனால் ஒரு பைசா கூட இப்போ கொடுக்க முடியாது, அதில் வர சம்பாதிக்கிற வந்த பணத்தெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், அந்த நம்பிக்கை இருந்து எனக்கு கொடுத்தேன்னாக்கா நான் எடுத்துக்க தயாராக இருக்கேன் அப்படின்னார். அப்படின்னு சொன்னேன். யோசனை பண்ணோடனே கொண்டாங்க பேப்பர் அக்செப்டட்னு கையெழுத்து போட்டுட்டார். 11 மணிக்கு அவள்லாம் எதுக்கு பார்ட்னர், என்ன பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னதில் இங்கே 5 மணிக்கு அந்த பார்ட்னர்ஷிப் வாஸ் புரோக்கன், ஐ பிகேம் சோல் ப்ரொப்ரைட்டர். 12 மணி நேரத்துக்குள்ளே வேலை முடிச்சு கொடுத்தா. 12 மணி நேரமாக 11 மணி இங்கே 4 மணி நேரம், 4-5 மணி நேரத்துக்குள்ளே வேலை முடிஞ்சு ஐ பிகேம் சோல் ப்ரொப்ரைட்டர். பெரியவாளுடைய அருள் வாக்கு என்னமா இருந்து பாருங்க. இது ஒரு மகத்தான சம்பவம் என் லைஃப்பில் நடந்தது.